47 உயிர்கள் பலியாகி இருக்குது. அதற்கான இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுக்கணும். இல்லை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நாங்கள் கவனிக்கல அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லாமல் கண்டிப்பாக இதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை கடுமையாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது எந்த அரசாவது மக்களை பிடிச்சி கொண்டு வந்து நீங்க கலாச்சாரம் கொடுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க? கலவர சிந்தனையோடு திசை திருப்புகிறார்கள். பிஜேபி அரசை இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு திசை திருப்புகிறார்கள். அப்படின்னா இந்த உயிர்களின் மீதான அக்கறை கிடையாது. வணக்கம். இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து சட்டத்திற்கு புறம்பாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சிருக்கிறாங்க. விஷச்சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து மெத்தனால் கண்டென்ட் அதிகமானதுனால அதை குடித்தவங்க வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக அதை மக்களும் வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து செய்தி வரைக்கும் 47 பேர் இறந்துருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் 114 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. அந்த ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் தான் வந்து இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதாவது கள்ளச்சாராயம் குடித்தவரில் ஒருத்தர் இறந்து போய்டுறாரு. அவருடைய துக்க நிகழ்ச்சிக்கு போன அந்த ஊர் மக்கள் துக்க நிகழ்ச்சிக்கு போய் அங்கே அந்த கள்ளச்சாராயத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த துக்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்களும் அதை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அதில் 47 பேர் இறந்து போயிருக்காங்க. இறந்து போனவர்களின் குடும்பத்திற்காக நம்மளுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறோம். 47 உயிர்கள் பலியாகி இருக்குது. அதற்கான இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போது நாம் அந்த மக்களை போய் ஏற்கனவே அவங்க துக்கத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிப்பது சரியா தவறா அப்படிங்கிற விவாதம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம பற்றி என்ன சொல்லும் இந்த சமூகம் அப்படின்னா, மனித தன்மையற்றவர்கள் பாரு, இங்கே 47 பேர் இறந்துருக்கிறாங்க, 114 பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க. இப்போ வந்து கள்ளச்சாராயம் குடிப்பது சரியா தவறா, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தவறு தானே, சட்டத்திற்கு புறம்பாக இந்த மாதிரியெல்லாம் செய்து விட்டுட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தவறு, அது குடிப்பது தவறு, தெரிந்தே இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உரையாடல் எல்லாம் நம்ம வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தள்ளி வச்சிருவோம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, இப்போதைய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு இல்லையா, திமுக அரசாங்கம், இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு அதற்கான மேற்கொண்ட நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா. இந்த சம்பவம் தெரிய வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி வேற ஒரு பகுதியில் இப்படி வேற ஒரு ஊர்ல இப்படி நடந்தோன்னு தகுந்த நடவடிக்கை எல்லாம் அரசு அறிவித்திருந்தாலும் அரசு இயந்திரம் அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணிச்சாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல்துறை, இது தொடர்பான காவல்துறை, அதாவது இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய துறை இருக்கும் இல்லையா காவல்துறையில, அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. கோகுல்தாஸ், நீதி அரசர் கோகுல்தாஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து விசாரணை குழுவையும் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் நிவாரண தொகையும் கொடுத்துருக்காங்க. மருத்துவ சிகிச்சைக்காக இறந்து போனவர்களின் குடும்பத்திற்காக தலா 10 லட்சம் ரூபாயும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது திமுக அரசு தானாகவே பொறுப்பேற்று, இல்லை எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நாங்கள் கவனிக்கல அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லாமல் எங்களுடைய ஆட்சியில் இப்படி நடந்திருக்கிறது, இதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறோம், இதை நாங்கள் வந்து வேற எந்த சாக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக இதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை கடுமையாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி எப்படி கள்ளச்சாராயத்தை குடிக்கலாம், காய்ச்சலாம், இதெல்லாம் வந்து தவறுன்னு தெரிஞ்சே ஏன் செய்யலாம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல. மது பழக்கம் இருக்கிறவங்க, போதை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதங்களை கையாளும் போது இந்த மாதிரி தவறுகள், உயிர் பலியெல்லாம் நடக்கக்கூடும். தெரிஞ்சே ஏன் இப்படி பண்ணுறீங்க, தெரிஞ்சே ஏன் வந்து பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, தெரிஞ்சே ஏன் காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க, தெரிஞ்சே ஏன் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெயினில் வந்து தொங்கிட்டு போகிறீங்க, ட்ராக்ல நின்று செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிறையவே இருக்குது. தெரிஞ்சே ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் இந்த சமயத்தில் அதை பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து விட்டுடுறேன். இப்போ இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கும்பொழுது மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இப்படிதான் எம்ஜிஆரினுடைய ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயத்தின் மூலமாக சாவுகள் நிறைய நடந்தது. இந்த மாதிரி அவங்களே காய்ச்சி குடிக்கிறது, போதை வந்து பத்தலை அப்படிங்கிறதுக்காக இன்னும் அதில் நிறைய கலந்தெல்லாம் குடிக்கிறது அப்படிங்கும்பொழுது இந்த கள்ளச்சாராயத்தினாலும் விஷச்சாராயத்தினாலும் பல உயிர்கள் பலியானதை பார்த்துட்டு தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, மதுக்கடைகளை திறக்கிறாரு. அதை வந்து சட்டப்பூர்வமாக அரசே ஏற்று நடத்துவதற்காக டாஸ்மார்க் அப்படிங்கிறதையும் ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதை துவங்குறாங்க. அப்போ மதுக்கடை அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற சாவுகளை தடுப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது. இப்போ பூரண மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னா இல்லை.
அதனுடைய ஆர்குமெண்ட்டையும் அதை பற்றின டிஸ்கஷனையும் நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணுவோம். இப்பயும் ஒத்து வச்சிடுவோம். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் போது ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்ததுனால. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நீங்கள் இப்போ வந்து இப்போ காப்பாற்றி சிகிச்சையெல்லாம் கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சிட்டா கூட திரும்ப இவங்க போய் குடிப்பாங்க, திரும்பவும் போதைக்காக ஏதாவது பண்ணுவாங்க. நான் திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் அட்மிட் பண்ணணும், என் வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து நான் பாதுகாக்கணும், நான் வளர்க்கணும், எனக்கு இவ்வளோ பெரிய கடமை இருக்குது, அதனால தயவு செய்து இந்த கள்ளச்சாரம் இல்லாமல் பண்ணுங்க, மதுக்கடைகளே இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர்களுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, தேவை இருக்கு இல்லையா, அது சரியானது தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக உலக நாடுகளில் பல நாடுகள், இந்தியா மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் எல்லா நாடுகளிலும் பல நாடுகளில் மதுவே இல்லாத ஒரு முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்து அது ஃபெயிலியர் ஆகி அது இந்த சமூகத்தில் மிக பெரும், இப்போ இருக்கிற கேடுகளெல்லாம் விட மிக பெரும் கேடுகளை சமூகத்தில் உருவாக்கியது. அப்படிங்கிறதுனால தான் மதுக்கடை அப்படிங்கிறத வந்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் ஆய்வுபூர்வமாக இது துறை சார்ந்த வல்லுநர்களோடு மனநல மருத்துவர்களோடு நம்ம கலந்துரையாடி ஏன் இப்படி போதை தேவைப்படுகிறது மனிதனுக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னுமே ஒரு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் இருந்தால் அதையுமே பண்ணுவோம். ஏன்னா மதுக்கடைகளை மூடி இதன் மூலமாக பல கேடுகள் வந்ததுனால தான் எம்ஜிஆர் மதுக்கடையே திறக்கிறாரு. அப்படி ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்லையும் இன்னும் பொதுமக்களில் சில பேருமே அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு முழு பழியையும் தூக்கி திமுக அரசு மேல போட்டுடுது. இப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தவறு அப்படின்னு சட்டம் இருக்குது, அதை கன்சியூம் பண்ணினா தப்பு, அதற்கான தண்டனையும் விதிமுறைகளும் இருக்கு. அதை மீறியும் சில பேர் இந்த வேலையில இறங்கி இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அரசு இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை, செய்யணும். அதற்காக தான் அரசு இயந்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த அரசு இயந்திரத்தில் இந்த வேலையை செய்யாமல் நழுவிட்டு போன இல்லை அலட்சியமாக இருந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. யாராவது எந்த அரசாவது மக்களை பிடிச்சி கொண்டு வந்து நீங்க கள்ளச்சாராயம் குடிங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு சமூகத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் இருப்பாங்க. அதில் சில பேருக்கு வந்து இந்த போதை மது அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் அவங்க கள்ளச்சாராயத்துக்கே போனாங்க. அதனால உயிர் பலி ஆகுதுன்னு தான் எம்ஜிஆர் மதுக்கடையே திறக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள், நான் ஏன் திரும்ப அரசு இயந்திரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் அரசு இயந்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான் காலம் காலமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய முழு பணி அப்படிங்கிறதே மக்கள் பணிதானே. அப்போ இது மாதிரி அந்த பகுதியில் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே விற்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்தும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது டைரக்டாக ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்லே. நாங்கள் தெரியாமல் இருக்குமாங்க, தெரிஞ்சுதாங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால், கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார், அப்போ அவர் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பாவாருங்களா? அவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் தெரிஞ்சும் அமைதியாக இருந்தார், அந்த பகுதி மக்கள் சாகட்டுன்னு விட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போது மக்களில் யாரோ சில பேர் காய்ச்சுறாங்க, மக்களில் சில பேர் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, இப்போ பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு முழு காரணம் அரசு இயந்திரம். இப்போ காவல்துறையாக இருக்கட்டும், இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய துறையாக இருக்கட்டும், அந்த துறை தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுக்கும் சில கருத்துகள் இருக்கலாம், அதை நான் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. இப்போ ஒருவேளை அரசு இயந்திரத்தின் மீதான தவறு அப்படிங்கிறதும் அரசு இயந்திரம் செய்கின்ற தவறுக்கும் இல்லை, இந்த சமூகத்தில் திடீர்னு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வன்னியர்கள் தங்களுடைய இடஒதுக்கீடுக்காக போராடும் பொழுது போராடிய வன்னியர்கள் மீது துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் ஆட்சியில் நடத்தப்பட்டது, எம்ஜிஆரின் உத்தரவு பேரில் நடத்தப்பட்டது. அதில் 21 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் போராடினாங்க, அவங்க மேலே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 5 மீனவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பல போராட்டங்கள் நடந்த பொழுது அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, வன்முறைகள் ஏவப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமாக நம்மளாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது இது நடந்தது.
அதனால எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, ஓரளவு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது மகாமகம் குளத்துல போய் குளிக்கிறேன், ஜெயலலிதாவும் சசிகலாவும் மகாமக குளத்துல போய் குளிக்கிறேன் அப்படின்னு போகும்பொழுது அந்த அவங்க குளிக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக பல லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த கூட்ட நெரிசலில் சுவரெல்லாம் இடிந்து விழுந்து 48க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாகவே நம்மளுக்கு தெரியும், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்தார்கள். அந்த போராட்டத்தில் இருந்த மக்களின் மீது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு துப்பாக்கிச்சூடு நடத்தியது. அதில் 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்குமே தெரியாது, நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல், அதிமுக அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த போராடிய மக்களை வந்து அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினார்கள். ஆனால் அது போன்ற கள்ளக்குறி விஷயத்தில் நடக்கலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு ஆறுதல். திமுக அரசு பொறுப்பேற்று தகுந்த நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று, இப்போ ரீசெண்டாக வந்து வெஸ்ட் பெங்காலில் கஞ்சன்சுங்கா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு நடந்தது. ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட நாம் எல்லாருமே வரி செலுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வரி ஒன்றிய அரசுக்கும் தான் போகுது, மாநில அரசுக்கு மட்டும் போகலை. அப்போ ஒன்றிய அரசில் நடக்கக்கூடிய தவறுகளையும் மக்கள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கிட்ட 2014க்கு பிறகு, மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு நாங்கள் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக பிரத்யேகமான கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 500க்கும் மேலான ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் பல 100 உயிர்கள் பலியாயிருக்கு. இப்போ கஞ்சன்சுங்காவில் நடந்ததில் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் கூட 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இதுவரை பிஜேபி அரசு, மோடி அரசு அதற்கான பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பேற்று, இதனால தான் இந்த தவறுகள் நடந்தது, நாங்கள் இதுக்கப்புறமாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்காமல் நடவடிக்கை எடுக்கிறோம், அதற்கு பாருங்க நாங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு எதையுமே சொல்லலை. அதற்கு மாறாக அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததற்கு திசை திருப்பும் விதமாக வேற யார் மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பிரச்சனையே வந்து திசை திருப்பதற்காக பிஜேபி அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, பிஜேபி அரசு வேளாண் சட்டம் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு வந்தது. அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனார்கள். அது அரசு பயங்கரவாதம் இல்லையா? ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு சட்டம் எடுத்துட்டு வராங்க, அதற்கு எதிராக மக்கள் போராடும் பொழுது போராடினா பண்ணிட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் பிஜேபி அரசு பாராமுகமாக இருந்ததனால் அந்த ஓராண்டு காலம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 600க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். அதற்கும் அதுதான் வந்து நம்ம அரசு பயங்கரவாதம்னு சொல்றோம். அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கும் ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம உழைப்பில் தான் வந்து எல்லாமே இருக்கு, நமக்காக தான் வந்து அரசுகள் இருக்கு, நமக்காக தான் அரசு இயந்திரம் இருக்கும். அப்படிங்கும்பொழுது யார் எந்த தவறை செய்கிறார்கள், இது யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கரெக்டா நம்ம வந்து அவங்களை அட்ரஸ் பண்ணி குறைய நம்ம கேட்க முடியும். இப்போ ஃபார்மர்ஸ் இறந்து போனாங்க, பிளஸ் அவங்க லக்கிம்பூர் கேரியில விவசாயிகள் வந்து பேரணி நடத்தும் பொழுது பிஜேபியினுடைய ஒன்றிய அமைச்சருடைய பையன் பேரணி போயிட்டு இருக்க விவசாயிகள் மீது வண்டி ஏற்றி 4 பேரை கொல்றார். அதற்கும் மோடி அரசு தார்மீக பொறுப்பு ஏற்கலை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்லையும் எடப்பாடி பழனிசாமி தார்மீக பொறுப்பு ஏற்கவில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அரசு இயந்திரத்திற்கும் அரசுக்குமான டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து ஒரு சட்டம் இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அலட்சியம் காட்டுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ஃபேவர் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ நாள் வந்து அந்த கள்ளச்சாராயம் வந்து விற்பனையில் இருந்திருக்கு. மக்கள் அதை குடிச்சிருக்கிறாங்க. தவறு அப்படின்னு தெரிஞ்சாலும் அது உடம்புக்கு கேடு, உயிருக்கே கேடு என்று தெரிந்த பிறகும் குடிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து ஒரு தவறு நடந்திருக்கு, அரசு பொறுப்பேற்று அவர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்திருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கு. அதை மீறியும் பல கட்சிகள் இப்போ வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதிமுக இருக்கட்டும், பாஜகவாகட்டும், இன்னும் பிற கட்சிகளாகட்டும். இப்போ நான் சில பிரச்சனைகள் சொன்னேன் இல்லையா? இதற்கு எதிராக இவர்கள் ஏதாவது வாய் திறந்திருக்கிறார்கள்? எந்த ஒரு உயிரும் உயிர் தான், அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறத அளவிட முடியாது. உயிரிழப்பு அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்க நம்மை விட அந்தந்த குடும்பத்திற்கு தான் அது எப்படிப்பட்ட இழப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரசியல் செய்வதற்காக இவர்கள் வாய் திறப்பது அப்படிங்கிறதான் தவறு அப்படின்னு சொல்றோம்.
எல்லாவற்றுக்கும் குரல் கொடுத்திருக்கணும் இல்லையா? நீட்ல அனிதா மரணித்த போது எத்தனை பேர் அனிதாவினுடைய மரணத்தை வந்து இவர்கள் மலிவா பேசினாங்க. இப்ப போராடிக்கிட்டு இருக்க கள்ளக்குறிச்சியில் 47 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தினால், வருத்தப்படுறோம். இவர்களுக்காக கொதிக்கின்ற இவர்கள் யாராவது அனிதாவிற்காக குரல் கொடுத்தார்களா? அனிதாவினுடைய மரணம், கொலை, படுகொலை அப்படிங்கிறது பிஜேபி அரசினுடைய பயங்கரவாதம் தானே. நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் கொடுத்தும் அதை கேட்காம நீட் எக்ஸாமை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்போ இவர்கள் அனிதாவினுடைய படுகொலைக்காக குரல் கொடுத்தார்களா? விவசாயிகளுடைய 600க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய படுகொலைக்காக குரல் கொடுத்தார்களா? ஏன் புல்வாமால ராணுவ வீரர்கள் பிஜேபி ஆட்சியினுடைய அலட்சியத்தால், மோடியினுடைய அலட்சியத்தால் 42 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? அதற்கு எதிராக இவர்கள் குரல் கொடுத்தார்களா? ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டுக்கொண்ட உத்தரவு கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போய் சொன்ன போது இவர்கள் துடித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது என்னங்க செலக்டடா மட்டும் சில உயிர்களுக்கு மட்டும் துடிக்குது? உயிர்னா எல்லா உயிருக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி துடிச்சாதானே அது இதே. இந்த ஆட்சியில நடந்தா இப்படி துடிக்கும், அந்த ஆட்சியில நடந்தா அப்படி துடிக்கும் அப்படிங்கறத எப்படிப்பட்ட மனநிலை இருக்கு, எப்படிப்பட்ட சிந்தனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, ஏன் இவர்கள் இப்போது இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனையை மட்டும் பெரிய, அதாவது இப்ப ஏன் சொல்றேன், ஒவ்வொரு உயிரும் உயிர் தான். இப்ப ஏன் இதை இவங்க வந்து பூதாகரமா பேசுறாங்க? இதற்கு நியாயம் வேண்டி, இதற்கு மட்டும் நியாயம் கேட்டு போராடுபவர்கள் மற்ற எதுக்குமே ஏன் போராடலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா பிஜேபி அரசு நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம்ல எவ்வளவு முறைகேடு இருக்கு அப்படிங்கிறது இப்ப அம்பலமாயிருச்சு. பல கோடி ரூபாய் முறைகேடு, லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு, கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்கிறாங்க, ஆன்சர் ஷீட்டை மாற்றி வச்சிருக்காங்க, நல்ல எழுதின பசங்களோட ஆன்சர் ஷீட்டை கிழிச்சிருக்கிறாங்க, அதிகமாக மார்க்ஸ் இவங்களே போட்டிருக்காங்க. இப்படி பல மோசடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இப்போ நாடே வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கு. பிஜேபி அரசு நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும், நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல பிஜேபி அரசு கள்ளக்குறிச்சி விஷயத்தை பூதாகரமா ஆக்கி இதற்கு நியாயம் வேண்டும். எதற்கு நியாயம் வேண்டும்? கள்ளக்குறிச்சி படுகொலை, கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நியாயம் வேண்டும்னு கேட்கக்கூடிய பாஜக 600 விவசாயிகளுடைய மரணத்திற்காக நியாயம் வேண்டும்னு கேட்கல, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல நடந்தவங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கல, ராணுவ வீரர்களின் படுகொலைக்கு நியாயம் வேணும்னு கேட்கல, அனிதா படுகொலைக்கு மரணத்திற்கு நியாயம் வேணும்னு கேட்கல. இதே பிஜேபி தான் லாவண்யங்கிற ஒரு குழந்தை ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால விஷம் கொடுத்து இறந்து போறாங்க. அவங்க மரண படுக்கையில இருக்கும்பொழுது அவங்க கிட்ட போய் மத கலவரம் பண்ற நோக்கோட பல கேள்விகளை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்குது பிஜேபி காரங்க. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்றாங்க வெட்டி ஒட்டி. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு உயிரின் மீதும் உண்மையான அக்கறை கிடையாது அப்படிங்கறத நான் சொல்லணும்னு விரும்புறேன். இதை மக்களுக்கு நினைவுபடுத்தணும்னு விரும்புறேன். இவர்களுக்காக துடித்தால் எல்லா உயிர்களுக்காகவும் துடித்து இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து 47 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் சீரியஸா இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு நம்ம வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். அந்த குடும்பத்தினுடைய நிலையை நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம். ஏன்னா எல்லாருமே ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான். அவங்க இல்லை அப்படின்னா இன்னுமே அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதிமுக இதற்காக வந்து அந்த கள்ளக்குறிச்சியில அதிமுக காரர் தான் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் எங்கே போனீர்கள், இதற்காக குரல் கொடுக்கலையா, அதற்காக குரல் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அது கேட்பதற்குரிய நிஜமாகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய இதயம் வந்து இந்த உயிர்களுக்காக துடிக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஸ்டெர்லைட்ல போராடியவர்கள் மீது பிஜேபிக்கு ஆதரவாக, ஏன்னா அந்த ஸ்டெர்லைட் கம்பெனிங்க ஓனர் வந்து பிஜேபியினுடைய மோடியினுடைய ஃப்ரெண்டு தானே, அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய மாநில மக்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்திட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்பட்டமா போய் சொன்னார். அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்காக வந்து என்னுடைய இதயம் துடிக்கிறது, வலிக்கிறது, அழுகையாக வருகிறது அப்படின்னு சொல்றது எப்படி அது நம்ப முடியல அப்படின்னு நான் சொல்றேன். அனிதாவினுடைய படுகொலைக்காக அவர் என்னைக்கா துடிச்சிருக்காரா, கேள்வி கேட்டிருக்காரா? இந்த விவசாயிகள் 600 பேருக்கு மேல இறந்து போனாங்களே, அதற்கு காரணம் பிஜேபி அரசு தான். ஏன் அந்த அரசு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான சட்டங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்ததுன்னு கேட்டிருக்காரா? கேட்க முடியாது. ஏன்னா இந்த சட்டங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தது அவர். சிஏஏ போராட்டத்துல பல பேர் இறந்து போனாங்க. அந்த சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து போட்டது அதிமுக, எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சர், அவங்களோட இருக்கக்கூடிய எம்பிஸ் தான். அப்ப இதையெல்லாம் எதிர்த்து அவர் பேசவே மாட்டார். ஆனா இப்பொழுது மட்டும் பேசுகிறார் அப்படின்னா அவர்களுக்கு உண்மையான நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு, அதை மீறியும் இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா
இன்னும் எவ்வளோ நாள் நடிப்பீங்கன்னு கேட்குறேன். உண்மையாகவே அந்த மக்களின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கிறதான்னு கேட்குறேன். இப்போ நீட் எக்ஸாம்ல இந்த ஸ்கேம் வந்திருக்கு, அதை மக்கள் கிட்ட இருந்து திசை திருப்பணும். அப்புறம் நெட் அப்படிங்கிற எக்ஸாம்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறதுனால ஒன்றிய பிஜேபி அரசு அந்த நெட் எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்கு. இதை மக்களிடமிருந்து மறைக்கணும். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அதுல பல நூறு உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு, அதுவும் இப்போ இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. அந்த ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு நாடே கேட்டுட்டு இருக்கு. அதை டைவர்ட் பண்ணணும். அப்புறம் ஓட்டிங் மிஷின்ல இப்போ வந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுல ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் இருக்கு. 140 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில பிரச்சனை இருக்கு, ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது மோடி அரசுக்கு எதிராக இருக்கும், அதை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தான் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ கள்ளக்குறிச்சி மக்களுக்காக துடிப்பது போலவும் அழுவது போலவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க நடந்திருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சந்தேகம் வருது. நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தை சந்தேகத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தே அவர்களுக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்தோ இல்லை ஏமாற்றியோ ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம் பெற்றோ அங்க பல பத்தாண்டுகளாக அந்த கள்ளச்சாராயத்தை ஒருத்தர் காய்ச்சிக்கிட்டு வர்றாரு. ஒரு பேர் கண்ணுக்குட்டின்னு சொல்றாங்க. திடீர்னு அவர் காய்ச்சிய அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு அதில் 47 பேர் மரணிக்கிறாங்க. இதற்குள்ளாகவே அதிமுகவும் பாஜகவும் ஜோடி போட்டுக்கொண்டு அந்த பகுதியில் போய் நாங்கள் உடனே நீதி கேட்டு போகிறோம், நாங்கள் உடனே போகிறோம், கள்ளக்குறிச்சிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போகிறாங்க. இது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு சொல்கிறேன். உயிர்கள், அதாவது அதிமுக பாஜக அப்படிங்கிறவங்க வந்து ஒவ்வொரு உயிரும் ஒரு ஓட்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ஏங்க தலித் மக்கள் வந்து பிஜேபி ஆட்சியில் அடிச்சு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே, அதற்காக ஏன் வந்து கள்ளக்குறிச்சிக்காக துடிப்பவர்கள் ஏன் குரல் கொடுக்கல? முஸ்லிம்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்களே, அதை பத்தி ஏன் இவங்க யாரும் இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை? ஏன் அதற்கு எதிராக இவங்க இன்னும் குரலே கொடுக்கல அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாமுக்கு எதிராக நீட் எக்ஸாம்னால 22 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் வழி தெரியவே இல்லை இந்த அதிமுக பாஜகவுக்கு. கள்ளக்குறிச்சிக்கு மட்டும் வழி தெரியுதே எப்படி? உண்மையாகவே உயிர் மீது அக்கறை இருந்தா 22 குழந்தைகள் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு இந்த பிரச்சனை எங்களால தாங்க முடியல, எங்க குடும்பத்தால இதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அதுதான் அரசு பயங்கரவாதம். பிஜேபி அரசனுடைய டைரக்டாவே ஒரு அரசு வந்து மக்களுடைய கொலைக்கு காரணமாகுதுன்னா இது போன்ற சம்பவங்கள் தான். எந்த அரசு போய் இங்க இருக்க அரசு போய் கள்ளச்சாரம் காய்ச்சுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்போ கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரிந்த பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் ஏன் இந்த 22 குழந்தைங்களுடைய வீட்டு அட்ரஸ் தெரியல, ஊர் தெரியல? ஸ்டெர்லைட்ல 13 பேர் செத்து போனாங்களே, ஸ்டாலின்ங்கிற ஒரு 12வது படிக்கிற பொண்ணுமே வந்து படுகொலை செய்யப்பட்டது, ஏன் அவங்க வீட்டுக்கெல்லாம் இவங்க போகல? அவங்க உயிரும் உயிர் தானே. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் மக்களா? மற்றவங்க எல்லாம் மக்கள் இல்லையா? அப்போ ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஒரு அரசு அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி இவர்கள் எல்லாரும் கூட்டணி போட்டுக்கொண்டு ஜோடி போட்டுக்கொண்டு இதை வந்து ஒரு அரசியல் ஆக்குகிறார்கள் அப்படின்னு நான் கூட சொல்ல வரல. இது வந்து ஒரு கலவர சிந்தனையோடு திசை திருப்புகிறார்கள். பிஜேபி அரசை இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட திசை திருப்புகிறார்கள். அப்படின்னா இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உயிர்களின் மீதான அக்கறை கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கு இப்போத்திலிருந்தே தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தையும் ஒரு அவதூற பரப்புறது, பொய்யை பரப்புறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்தது, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள்னு ஒரு வதந்திய ஒரு அவதூற பரப்பியது பிஜேபி. அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அதிமுக. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்த்தது. ஏன்டா இப்படிலாம் இங்கே நடக்கல, நாங்கள் வட மாநிலத்திலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் வந்து நல்லா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபியினுடைய பீகார் ஐடி விங் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, ஏங்க அப்ப தமிழ்நாட்டு மக்கள் உயிரெல்லாம் உயிர் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்களே, இந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்பினா தமிழ்நாட்டு மக்களின் உயிருக்கு ஆபத்துங்கிறது தெரியும் இல்லையா? அதை தெரிந்தும் பிஜேபி ஐடி விங்கி இந்த ஒரு வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ணிச்சு. அண்ணாமலையும் வேடிக்கை பார்த்தார், எடப்பாடி பழனிசாமியும் வேடிக்கை பார்த்தார், மற்ற பிற கட்சி தலைவர்களும் வேடிக்கை பார்த்தார்கள். அப்போ உங்களுக்கு உயிரா தெரியல தமிழ்நாட்டு மக்கள்லாம்?
அப்படி வதந்தி பரப்பியவரை பிஜேபி அவருடைய கட்சியில் இப்பொழுது ஐடென்டி கார்டு கொடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதிமுக பாஜகவினுடைய இந்த டிராமா இருக்கு இல்லையா, இதற்கு காரணம் 2026 எலெக்ஷன் வருது. அதற்குள்ளாக தமிழ்நாட்டில் எவ்வளவு வதந்தியை பரப்ப முடியுமோ, அவதூற பரப்ப முடியுமோ, அநாகரிக அரசியலை செய்ய முடியுமோ, எத்தனை உயிர் பலிகளை வேணாலும் பயன்படுத்தி கொண்டு அதில் ஓட்டு பொறுக்க முடியுமோ அப்படிங்கிற எண்ணத்திலாம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, அந்த வீடியோஸை பாருங்க. ஒரே அம்மா அண்ணாமலை வரும்போதும் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, மற்ற சேனல்ல பேசும்போதும் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அங்க நடக்கிறத பார்த்தாலே எவ்வளவு பெரிய டிராமான்னு தெரியுது. உண்மையாகவே உயிர் பலி நடந்திருக்குங்க, அதுக்கு வருத்தப்படுறோம், அதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் அந்த பிணங்களை வைத்து அரசியல் செய்வது யார், ஓட்டு போர்க்க நினைப்பது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. எனக்கெல்லாம் உண்மையாகவே அவங்களுக்கு இறந்தது வருத்தம் அளிக்கிறது. சாதாரண மக்கள் எல்லாருக்குமே இது வருத்தம் தருங்க. கலாச்சாரம் காய்ச்சிட்டாங்க, குடிச்சிட்டாங்க, தவறு தான், அவங்களுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கக்கூடாது, காவல்துறை இன்னுமே கவனமாக இருந்திருக்கணும், இதெல்லாம் தடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கம் எல்லோருக்குமே இருக்குது. ஆனால் இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு ஈன சிந்தனையாக இருக்கணும்.